ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நாம் இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மார்ச் மாதம் 4ஆம் தேதிக்கு பிறகு கடகராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு தாங்க. இது கூடவே இந்த மாதத்தோட கிரகநிலை கிரக மாற்றங்கள்லாம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதத்தோட கிரகநிலை கிரக மாற்றங்கள்லாம் இந்த கடகராசிக்காரங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்ச் மாதம் 2ஆம் தேதி சுக்கிரன் மீன ராசியில் வக்கர பயிற்சியை தொடங்குறாருங்க. அது மட்டும் இல்லைங்க, எத்தனை கிரக மாற்றங்கள் இருந்தாலுமே கூட மே மாதம் வரைக்குமே மாறாமல் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இந்த சுக்கிரன் தாங்க. அதனாலேயே 12 ராசிக்குமே பல்வேறு சிறப்பு பலன்கள் எல்லாம் காத்துட்டு இருக்குதுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மார்ச் 14ஆம் தேதி சூரிய பகவான் மீன ராசிக்கு பயிற்சியாக போகிறாருங்க. இது தமிழ் மாத கணக்குப்படி பார்த்தீங்கன்னா பங்குனி மாதத்துலேருந்து தன்னுடைய பயிற்சியை தொடங்குறாரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ராகுவுமே அதே மீன ராசியில இடத்துல தாங்க சேர்ந்தே இருக்கிறாரு. இதுக்கு அடுத்ததாக கிரக மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 28ஆம் தேதி மீன ராசியில் சந்திர பகவான் வரப்போகிறாருங்க. இதை தொடர்ந்து மார்ச் 29ஆம் தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் 2.5 வருஷத்துக்கு பின்னாடி கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாக போகிறாரு. இந்த சனி பயிற்சி மூலமாக தாங்க எல்லா ராசிக்குமே பலவிதமான அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுது. அப்போ இந்த 12ஆம் இடமான மீன ராசியில் சுக்கிரன், புதன், ராகு, சூரியன், சந்திரன் இவங்களோட சேர்ந்து சனி பகவானும் பயணிக்க போகிறாருங்க. இந்த மாதம் ஃபுல்லாகவே தனாதிபதியான சுக்கிரனும், அதாவது 2-7 கூடிய சுக்கிரன் 12ஆம் வீட்டில் உச்சமாக இருக்கிறதுனாலையும், இது கூடவே புதன் பகவானும் அங்கே சேர்ந்து இருக்கிறதுனாலையும் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் பல வகையான மாற்றங்கள்லாம் நடக்குங்க. இது கூடவே வேலை, தொழில் செய்கிற இடம், படிப்பு இது மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயத்துலையுமே நல்ல ஒரு மாற்றங்கள் எல்லாமே ஏற்பட போகுது. இது மாதிரியான கிரகநிலை மாற்றங்கள் மூலமாக இந்த கடகராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு நம்ம இப்போ தொடர்ந்து பார்த்துட்டு வரலாங்க. ஃபஸ்ட்டு இந்த கடகராசிக்காரங்களோட பொது பலன்கள் அப்படின்னு பார்க்குற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த கடகராசிக்காரங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல உத்தியோகத்தில் சில சவால்கள்லாம் சந்திக்க வேண்டிய நேரங்க இது. ரொம்ப நேரமாக நீங்கள் வேலை செஞ்சாலுமே கூட அந்த வேலை செய்கிறதுக்கான பலன், கடின உழைப்புக்கான பலன் இதெல்லாமே உங்களுக்கு கிடைக்காதுங்க. கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக காத்துக்கிட்டு தான் இருந்தாகணும். நிர்வாகத்தின் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களை கண்டுக்காமலும் பலன் இல்லாமலும் இருக்கிறத மாதிரி தாங்க இருக்கும். இருந்தாலுமே கூட உங்களோட உழைப்புக்கான பலன் அப்படின்னு கடைசியில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. உங்களுக்கு இதன் மூலிமா பார்த்தீங்கன்னா கோபம், எரிச்சல், ஏமாற்றம் இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. இருந்தாலுமே கூட ஒரு தொழிலை நீங்கள் தொடங்குறீங்க அப்படின்னா அதையும் கூட திட்டமிட்டு நீங்கள் செஞ்சுக்கிறது நல்லதுங்க. ரொம்பவே நீங்கள் ஸ்ட்ராங்காக அதை பில்டு பண்ணணும். அப்போ தான் இந்த தொழில் நீங்கள் ஒழுங்காக நடத்த முடியுங்க. எந்த ஒரு பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதுக்கான பிளானை நீங்கள் கரெக்டாக போட்டால் மட்டும்தாங்க உங்களுக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிற ஒன்று கரெக்டாக கிடைக்குங்க. இந்த டைமில் கிரகநடை உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இல்லாதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபம் கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதம்லாம் ஏற்படலாங்க. இந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் காதல், திருமண வாழ்க்கையிலாம் சில சிக்கல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதனால உங்கள் லைஃப் பார்ட்னர்கிட்ட நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது தாங்க நல்லது. அதுக்கான முயற்சியும் செஞ்சுக்கோங்க. உங்களோட உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் இந்த கடகராசிக்காரங்களுக்கு ரொம்பவே சீராக இருக்க போகுதுங்க. அதாவது சின்ன சின்னதாக இருந்த வந்த பிரச்சனை கூட சரியாகும். இதுவே காலேஜ் ஸ்டூடெண்ட் இல்லைன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கக்கூடிய பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமாக நீங்கள் மார்க் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதனால் படிப்பில் நல்ல ஒரு கவனமாக படித்து இந்த டைமில் நீங்கள் எக்ஸாமில் நல்ல ஒரு ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக காத்துக்கிட்டு இருக்குது. நாம் இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே பொது பலன்கள் தாங்க. இப்போ இந்த கடகராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் இந்த மாதத்தில் கிடைக்க போகுது அப்படின்னு விரிவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க கிட்ட பழகிறது மூலயமா உங்களுக்கு சில சவால்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்குதுங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் இருந்தாகணும் அவங்கக்கிட்ட. சில சமயத்தில் பெரியவங்களான நீங்களே குழந்தைத்தனமாக நடந்துக்கிறது மூலயமா மற்றவங்களுக்கு வெறுப்பு, எரிச்சல் இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதனால் எந்த நேரத்தில் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத பொறுத்து கரெக்டாக இருந்துக்கோங்க. இந்த மாதம் இந்த கடகராசிக்காரங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பில் நல்ல ஒரு ஆர்வமெல்லாம் உண்டாகுங்க. ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகளும் கிடைக்கிது. வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்க கிட்ட கூட உங்களுடைய உறவு கொஞ்சம் சவாலாக தாங்க இருக்கும். அதனாலுமே நீங்கள் சமாளித்து தான் இருந்தாகணும் இந்த டைமு. அவங்க உங்களை புரிஞ்சிக்காமலும் உங்கள் பேச்சு கேட்டு நடந்துக்காமலும் இருப்பாங்க. ஆனால் அது எல்லாத்தையுமே நீங்கள் சகிச்சுக்கிட்டு தாங்க இருந்தாகணும் இந்த டைமில். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கடகராசிக்காரங்களுக்கு காதல், திருமணம் சம்மந்தப்பட்ட வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. காதலர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் சில சிரமங்கள்லாம் வரும். இருந்தாலும் கூட உங்களுடைய வாழ்க்கை துணையோட நீங்கள் நிதானமாகவும் ஒத்துமையாகவும் இருக்கிறது தாங்க ரொம்பவே முக்கியம். அனுசரிப்பு, அணுகுமுறை இதெல்லாமே உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை ரொம்பவே ஸ்ட்ராங் ஆக்கிடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கடகராசிக்காரங்களோட நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் இந்த மார்ச் மாதம் இது ஒரு நல்ல நேரம் அப்படின்னே நம்ம சொல்லலாங்க. உங்களுக்கு சாதகமான நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. செல்வ வளம் கிடைக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்புங்க. நீங்கள் ஆனால் புத்திசாலித்தனமாக நீங்கள் முதலீடு செய்கிறது மூலிமா நல்ல ஒரு லாபம்லாம் கிடைக்கும். இரட்டிப்பு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு
இருக்குதுங்க. அதனால ஷேர் மார்க்கெட் இல்லைன்னா தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா வீடு, சொத்துக்கள், நகை இது மாதிரி அசைய சொத்துக்களில் கூட நீங்கள் முதலீடு செஞ்சு வச்சுக்கலாங்க. அதுவுமே ஒரு நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். இந்த மாதம் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வந்து நீங்கள் எப்படி புத்திசாலித்தனமாக சேமித்து வைக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தாங்க உங்களோட ஃப்யூச்சரே வந்து அமைய போகுது. நிதிநிலை வந்து இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்க போகுதுங்க. இருந்தாலும் கூட நீங்கள் கவனமாக திட்டமிட்டு செயல்படுறது மூலயமா நல்ல ஒரு பணத்தை வந்து சேமித்து வச்சுக்க முடியுங்க. இது கூடவே நல்ல ஒரு பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும். பல முதலீடுகளில் செய்கிறதுக்கான வாய்ப்பு கூட உங்களுக்கு காத்துட்டு இருக்குதுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கடகராசிக்காரங்களுக்கு உத்தியோக ரீதியாக வேலையில் வந்து சில முன்னேற்றம்லாம் இருக்கிறதுக்கு தடைகள்லாம் இருக்குதுங்க. இருந்தாலும் நீங்கள் கடினமாக உழைச்சிக்கிட்டு தான் இருந்தாகணும். இந்த உழைப்புக்கான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்காத மூலயமா கோபம், எரிச்சல், தூக்கம் இல்லாமல் ஏமாற்றம் இதெல்லாம் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. இந்த மாதம் வந்து இந்த கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு உத்தியோகத்தில் பலவிதமான நல்ல பலன்கள் எல்லாமே கிடைக்க போகுதுங்க. உங்களுக்கு ரொம்பவே உகந்த மாதமாக தான் இது அமைஞ்சிருக்குது. அதனால் வேலையில் வந்து நீங்கள் ரொம்பவே பிரகாசமாக இருக்க போகிறீங்க. இந்த உற்பத்தி துறையை சேர்ந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம்லாம் கிடைக்கிறதுக்கு நீங்கள் கரெக்டாக பிளான் போட்டு செய்யணுங்க. எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் உங்கள் கூட வேலை செய்கிறவங்க இல்லைன்னா நிறுவனத்தின் மூலமாக உதவிகள் வந்து உங்களுக்கு கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. அதனால் உங்களோட சொந்த முயற்சி மூலமாக தாங்க உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். இது கூடவே இந்த மருத்துவத்துறையில் வேலை செய்கிறவங்களுக்கு உங்களோட தொழில் வளர்ச்சியில் அதிகமாக நீங்கள் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கணுங்க. ஊடகம், சினிமா இது மாதிரியான துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த டைம் வந்து நீங்கள் ஊக்கமளிக்கிறது மூலியமாக நல்ல ஒரு பலனெல்லாம் காத்துட்ருக்குதுங்க. அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பேச்சிய தொழிலை வச்சிருக்கக்கூடிய டீச்சர்ஸ், லாயர்ஸ் இவங்க எல்லாருக்குமே இந்த மாதம் வந்து நல்ல ஒரு முன்னேற்றங்கள் தரக்கூடிய வகையில தாங்க அமைஞ்சிருக்குது. புதுசா பொறுப்புகள், பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க உங்களுக்கு. இதுவே ஆராய்ச்சி துறையில இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த டைம் உங்களோட கண்டுபிடிப்புக்கு எல்லாமே நல்ல ஒரு மதிப்பு மரியாதை எல்லாம் கிடைக்குங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா தொழில் சம்பந்தப்பட்ட இந்த கடகராசிக்காரங்களுக்கு புதுசா இந்த டைம் ஏதாவது தொழில் வியாபாரம் நீங்க தொடங்கணும் அப்படின்னு திட்டம் போட்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை புத்திசாலித்தனமா கரெக்டா செய்யறது மூலியமா நல்ல ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க. புதுமையா யோசிச்சு என்ன செய்யணும் அப்படிங்கிறத முன்கூட்டியே நீங்க பிளான் போட்டு வச்சுக்கணுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் செயல்படுத்தினீங்க அப்படின்னா உங்களோட தொழில் வியாபாரம் வந்து நல்ல ஒரு வெற்றியெல்லாம் கிடைக்குங்க. அதுலேயும் கஸ்டமர்ஸை வந்து நீங்கள் சாட்டிஸ்ஃபைட் பண்ணுற விதமாக தாங்க எந்த ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிங்கனாலுமே அதில் வந்து நல்ல ஒரு சலுகைகளை அறிமுகப்படுத்தி கொடுக்கணும். இதில் வந்து நல்ல ஒரு லாபம்லாம் கிடைக்குங்க. ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு வந்து இந்த டைம் வந்து லாபம் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஏற்படலாங்க. இருந்தாலுமே கூட உங்களோட செலவுகள் வந்து அதிகமாக வாடிக்கையாளரை வந்து நீங்கள் திருப்தி தர வகையில் தாங்க அமைச்சிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு லாபம்லாம் பின்னாடி கிடைக்கும். அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா உங்களோட கஸ்டமர்ஸை கண்டிப்பாக நீங்கள் சாட்டிஸ்ஃபைட் பண்ணுற விதமாக தாங்க எல்லா ஒரு பொருட்களையுமே நீங்கள் வந்து செஞ்சாகணும். ஏன்னா அதன் மூலியமாக தான் உங்களுக்கு நல்ல ஒரு பெயர், புகழ், மதிப்பு, மரியாதை, லாபம் இது எல்லாமே கிடைக்குங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கடகராசிக்காரங்களோட ஆரோக்கிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து நல்ல ஒரு ஆரோக்கியத்துடன் தாங்க நீங்கள் இருக்க போகிறீங்க. ஒட்டுமொத்தமாக நல்ல ஒரு நல்வாழ்க்கை தாங்க உங்களுக்கு ஏற்பட போகுது. நாள்பட்ட நோய்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதில் இருந்தெல்லாம் கூட இப்போ விடுபடலாங்க. இருந்தாலும் கூட ஒரு சில கடகராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா முகத்தில் வந்து ஸ்கின் சம்மந்தமான பிரச்சனை இல்லைன்னா பருக்கள் இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எரிச்சல், கோபம்லாம் வரதுக்கான வாய்ப்புமே இருக்குதுங்க. ஃபஸ்ட்டு இந்த ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை நீங்கள் சரி செய்யணும் அப்படின்னா நிறைய தண்ணி குடிக்கணுங்க. அதுதான் இதோட சீக்ரெட்டு. தண்ணி நிறைய குடிக்கிறது மட்டும் இல்லைங்க, பழம், காய்கறி இதெல்லாம் நிறைய சாப்பிட்றது மூலியமாகவும் உங்களுடைய ஸ்கின் பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபட்டுறலாங்க. ஏன்னா ஃப்ரூட்ஸில் வந்து நிறைய விட்டமின்லாம் இருக்குதுங்க. இதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரூட் சாப்பிட்றது மூலயமா உங்களோட ஸ்கின் வந்து ரொம்பவே க்ளோவாகி ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருப்பீங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த கடகராசிக்காரங்க ஸ்டூடெண்ட்டாக இருக்கக்கூடிய பட்சத்தில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட், காலேஜ் ஸ்டூடெண்ட் இவங்க எல்லாருக்குமே நல்ல ஒரு சிறப்பான டைம் தாங்க இது. அதாவது இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கக்கூடிய பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபாரின் போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. நீங்கள் ஏதாவது கேம்பஸ் இன்டர்வியூவில் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் கூட இப்போ வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கக்கூடிய பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து நீங்கள் பரீட்சையில் நல்ல மார்க்லாம் எடுக்க முடியுங்க. அதனால் கவனத்தை சிதற விடாமல் நீங்கள் கரெக்டாக படிக்கிறது மூலிமா ஃபஸ்ட் கிளாஸ் மார்க் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய மாதம் தாங்க இது அமைஞ்சிருக்குது. இந்த கடகராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் ஆன்மீக பயணத்தில் வந்து நிறைய அதிகமான நாட்டம்லாம் இருக்குதுங்க. அதனால ஃபேமஸாக இருக்கக்கூடிய நிறைய டெம்பிளுக்கு நீங்கள் போயிட்டு வருவீங்க. இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த மார்ச் மாதம் வந்து இந்த கடகராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குது. சின்ன சின்ன தடைகள் எல்லாத்தையுமே சரி செய்யறதுக்காக பரிகாரமாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணபதி அதர் வசிஷத்தை பாராயணம் செய்யுங்க தவறாம. இதன் மூலயமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி நிச்சயமாக கிடைக்குங்க. கணபதி மந்திரத்தை யாரெல்லாம் தவறாம பாராயணம் செய்யறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. கூடவே கணபதியை பிடிச்சவங்க எல்லாரும் ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ள
பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.